தொடர்ந்து 2 நாட்களாக கடலில் வலை வீசியும் மீன்கள் எதுவும் கிடைக்காமல் புதுச்சேரி மீனவர்கள் வருத்தத்துடன் கரைக்கு திரும்பினர். புதுச்சேரியிலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமையன்று 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். 2 தினங்களாக இந்திய எல்லைக்குட்பட்ட கடலில் அனைத்து பகுதிக்கும் சென்று வலை வீசிய மீனவர்களுக்கு பெரும் ஏமாற்றமே மிஞ்சியது. போதுமான மீன்களின் உற்பத்தி இல்லாத நிலையில் மீன்கள் எதுவும் கிடைக்கவில்லை. சோர்வடைந்த மீனவர்கள் வெறும் படகுடன் காரைக்கால் மாவட்ட கடற்கரையில் ஒதுங்கினர். 2 நாட்களில் மீன்கள் எதுவும் கிடைக்காததால் பல லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். பாண்டிச்சேரியிலிருந்து வந்தோம். 3 நாள் ஆகுது. மீன் பிடிக்க வந்தோம். மீனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப கஷ்டத்தில் ஓடிட்டு இருக்குது. வருமானம் ஒன்றும் கிடையாது. பார்த்து இன்னைக்கு காரைக்காலில் வந்து தங்கிட்டோம். 2 லட்ச ரூபா செலவு பண்ணோம். மீன் பிடிக்க மீன் கிடைக்கல. அது ரொம்ப செலவு ஓவராகிடுச்சு. அதனால வந்து ஊருக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டோம். கடலில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் மீன் வறட்சி மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.